அப்பாட்ட சொல்லாத காலையில் நான் சாப்பிட்டேன். இதெல்லாம் சொன்னால் பஞ்சாயத்து ஆகிடும். ஆல்ரெடி சண்டை போடுறாரு அவரு. சொல்லாத நாங்கள் சரிம்மா. சரி தூங்க சார். சரிம்மா. சரி சரி. தண்ணி குடிக்காமட்டேன், குடிச்சிட்டு போயிட்டா. சரி போய் குடிச்சிட்டோம். குந்தாணி நல்லா நெஞ்சு வரைக்கும் தின்னுட்டு எப்படி ஏப்ப விட்றா பாரு. இருக்குடி ஒரு நாள். ஏங்க ஏங்க நீங்கள் வாங்க சாப்பிட்டு வாங்க. பையன் பசிக்குது, நான் அவனுக்கு போட்டு கொடுத்துட்டேங்க. சாப்பிட்டாங்க பையன். நீங்கள் வாங்க. நீங்கள் சாப்பிடாம நான் எப்படிங்க சாப்பிடுவேன்? வாங்க ப்ளீஸுங்க, வாங்க சாப்பிடுங்க. சாப்பிடாம படுக்காதீங்க, நாளைக்கு வேலை இருக்குது தானேங்க. வாங்க வாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கு மனசு தாங்க மாட்டேங்க. வாங்க சாப்பிடுங்க ப்ளீஸுங்க, என்னை மன்னிச்சிருங்க. வாங்க. உன்னையாடி மன்னிக்கணும்? புருஷன்கிட்டயே பச்சை போய் கொடுக்குறா பாரு. நீ தின்னதை என் 2 கண்ணால் பார்த்தேன். வந்து திங்கவே இல்லாத மாதிரி பேசுகிறா பாரு. வாங்க சாப்பிடுங்க ப்ளீஸுங்க, என்னை மன்னிச்சிருங்க. வாங்க. சை. எப்பயும் நம்ம தானே பாத்திரம் வளர்க்குவோம். யார் பாத்திரம் வளர்க்குறா? பாசு என்னடா கூத்து? நம்ம பாத்திரம் வளர்க்க சொன்னா கூட விளக்க மாட்டான். இன்னைக்கு அவனா நமக்கு முன்னாடி எழுந்திரிச்சு விளக்கியிருக்கான். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட விளக்க மாட்டானே பாத்திரம். இன்னைக்கு அதிசயமா இருக்கு. உங்க அப்பாட்ட எதுவும் போட்டு கொடுத்துட்டானா நைட் நடந்ததை? நடிக்கிறான் இப்படி. இது என்னடா சாக்குக்கு மேலே சாக்கா இருக்கு. இவன் என்னன்னா பாத்திரம் வளர்க்குறான், இவர் என்னன்னா துணி மடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் போட்ட ட்ரெஸ்ஸை போட்ட இடத்துலயே வச்சிருவாரு. இப்படின்னா அதிசயமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு நைட் எதுவும் போட்டு விட்டானான்னு தெரியல. இப்படியெல்லாம் வேலையே செய்ய மாட்டாங்களே 2 பேரும். ஐயோ நெஞ்சு பக்குங்குதே. என்னத்த சொல்லி தொலைச்சான்னு தெரியல, பயமா இருக்கு. ஏங்க இன்னும் கேட்கும். ஓ சிரிக்கிறாரே, போட்டு விட்டானு தெரியல. ஐயோ படப்படன்னு இருக்கேன். என்னது இது? பையன் குடிச்சு டம்ளரே கழுக மாட்டான். இன்னைக்கு அப்பையும் பாத்திரம் கழுவுறானே. அப்பா மேல அவ்வளோ பாசமா? சரி பையனுக்கு தான் பாசம் வந்துச்சுன்னா ஓகே. இவர் நைட்டே மடிக்கிறாரு. ஐயோ ஒரே ஹார்ட் பிரேக்கிங்காக நடக்குது ஒன்று. கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறேன். பா சாமி, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஜகஜோதியாக இருக்க போகுது. அம்மா 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 அம்மா, எவ்வளோ நேரமாக எழுப்புறது உங்களை? எவ்வளோ கத்திட்டு இருக்கிறேன் நான். எனக்கு ஒழுங்காக பூஸ்ட் வச்சு கொடுங்க. நான் சும்மா வெளியே போயிட்டு வரேன். எனக்கு லீவ் விட்டுக்கிறாங்க தெரியுமில்ல. எந்திரிச்சு வாங்க. கனவா? அதுதானே பார்த்தேன். நம்ம வாழ்க்கையிலாவது இப்படி நடக்கிறதாவது. ஆண்டவா ரொம்ப நல்லா பண்ணுறேன். ரொம்ப கிளுகிளுன்னு இருக்கு, ஜகஜோதியாக கிழிக்குது. பையன் எங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட இவ்வளோ வேலைன்னா எழுந்திரிக்க மாட்டான். லீவ் விட்டா போதும் அப்படியே பறப்பான். டீ கொடு, காஃபி கொடுன்ட்டு. அங்கே படுத்தது பத்தாதுன்னு இங்கே வந்து படுத்துக்கிட்டியா? ஸ்கூலுக்கு இப்போ கிளம்பச்சுன்னா அப்படியே அம்மான்பேன். விளையாட போகிறோன்னா அப்படியே ஆளுக்கு முன்னாடி ஓடிடுவேன். புக் எடுத்து படினா படிக்க மாட்டேன். ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு. நான் இன்னைக்கு சீக்கிரமாக தானே எழுந்திரிச்சேன். நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு என்ன குறை சொல்கிறீங்களா? போய் ஒழுங்காக பூஸ்ட் வச்சு கொடுங்க. டக்குன்னு வாங்க. வெளியே போக வேண்டிய வேலை இருக்குல்ல எனக்கு. நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, இன்னைக்கு ஸ்கூல் லீவு. நான் ஜாலியாக இருப்பேன். இன்னும் 10 நாள் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் என்னென்ன கஷ்டம் இல்லை, ஜாலியாக தான் இருக்கும் உங்களுக்கும். பாருங்கள், என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே. வாய் அடிப்பேன் 7 ஊருக்கு எழிகிற மாதிரி.
லீவ் விட்டாலும் விட்டாங்க 10 நாளைக்கு இன்னும் உனக்கு கையில் பிடிக்க முடியாது. ஐயோ நான் என்ன ஆக போகிறேன்னு நான் தெரியல. என்ன நான் சித்திரவதை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் இரு வரேன், பாத்ரூம் போயிட்டு வரேன். டைம் வேறு ஆச்சு, நம்ம பாத்ரூம் போயிட்டு இன்னும் வர மாட்டேங்கிறாங்க. எப்போ தான் எனக்கு பூஸ்ட் வச்சு கொடுப்பாங்களோ. இன்றைக்கின்னு பார்த்து விளையாடுறதுக்கு வேறு பசங்க கூப்பிட்டாங்க. எனக்கு தூக்கமும் இப்படி தான் சாமி. ஸ்கூல் போகிற நாள் மட்டும் தூக்கமாக வரும், இல்லைன்னா தூக்கமே வராது. என்னதான் பண்ணுறது நான்? எங்கள் அம்மா பூஸ்ட் வைப்பாங்கலாம் மாட்டாங்களா? அப்படியே மிதிச்சு புரிய பார்த்து போனேன். பூஸ்ட் வைப்பீங்களா மாட்டீங்களா? இரு வச்சு தரேன். வச்சு தரேன், வைக்காம தரேன். சீக்கிரம் கொடுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, நான் வெளியே போகணும்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. லிமிட் கிராஸ் பண்ணாத. கிராஸ் பண்ணுறாங்க, லிமிட்டு கிராஸ் பண்ணுறாங்கம்மா. நீங்கள் தான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. காலையில் எந்திரிச்சது லேட்டு, இன்னும் பூஸ்ட் கூட வைக்கல, இதில் என்னை திட்டுறீங்க. அப்பா வந்தாருன்னா அவ்வளோதாம்மா, நான் சொல்லி கொடுத்துருவேம்மா. நைட்டு சாப்பிட தெரியுமில்ல, அதெல்லாம் சொன்னேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன் நான். என்னை சொல்ல வச்சிடாதீங்க, சரிங்களா? ம் ம். இதுக்கு மேல சத்தம் வந்துச்சு பிரிச்சிருவேன், பிரிச்சு. என்ன அடி, எங்கள் அப்பா எத்தனை அடி வாங்கினாரோ தெரியல, பாவம். அதனால தான் மனுஷன் இப்படி இருக்காரு அடுக்கு. அம்மா, துப்பாக்கி படுத்து விஜய் மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கே. இனி அம்மாட்ட வாயே கொடுக்கக்கூடாது. அம்மா, நீங்கள் பூஸ்ட் வைக்கிறதுனா வைங்க, இல்லைன்னா நான் அந்த பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கூட போய்க்கிறேம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டன். ம். வேணாமா? அப்படி எதுக்கு எனக்கு காலையிலே வேணா எழுப்புனேன்? ஒழுங்கா பூஸ்ட் குடிச்சிட்டு போய்க்க, இல்லாட்டி பின்னிடுவேன் திருப்பியும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் பொறுமையாக பூஸ்ட் வைங்கம்மா. நான் பூஸ்ட் குடிச்சிட்டே போய்க்கிறேன் வெளியே. அது என்ன பெரிய வேலை எனக்கு. நீங்கள் பூஸ்ட் வச்சு கொடுங்க, அப்புறம் குடிச்சிட்டு போகிறேன். குடிச்சிட்டு போகிறேன். ஆ